வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நாம் பார்த்தோம்னா நம்ம காட்டில் வந்துட்டு வாழை போட்டிருந்தோம். முதல்ல நீங்கள் பார்க்குறப்போ எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்களா, ரொம்ப கொசன்னு பார்க்குறக்கே வாழையே தெரியாத அளவுக்கு இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட பாதி காடு சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 3 நாளில் பாருங்கள், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு போராடி ஒரு பாதி காடு சுத்தம் பண்ணி இப்போ அந்த வாழை மட்டும் எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்களா. இதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சின்ன பிட்டுகள்லாம் எடுக்காமல் இருக்குது. அதையுமே எடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இங்கே இருக்கிற இப்போ இந்த பிட்டு தான் நான் இப்போ எடுத்துகிட்ருக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ கஷ்டம் உண்மையிலுமே களை வெட்டுறது. பார்க்குறவங்களுக்கு தான் தெரியுது. நாம் வேலை செய்கிற போது தான் மற்றவங்களோட கஷ்டம் நம்மளுக்கு புரியுது. பாருங்கள் எவ்வளோ கஷ்டம்னு. கீழே குமிஞ்சு வேலை செய்கிறது எத்தனை கஷ்டம்னா உடம்புக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். அவ்வளோ கஷ்டம் இருந்தாலுமே வேலை செஞ்சோம்னா கொஞ்சம் வேர்வையெல்லாம் வர்றதுனால நம்மளுக்குமே உடலுக்கு வந்துட்டு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்குது. பாருங்கள், இப்போ கம்ப்ளீட்டாக நான் வெட்டி முடிச்சிட்டேன். இந்த வாய்க்காலை பொறுத்த வரைக்கும் அப்படியே எல்லாம் வெட்டி முடிச்சாச்சு. நீ அடுத்தது பாருங்கள், அந்தல இருக்கிறதெல்லாம் வெட்டினேன். அதில் சரி பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு இந்த இப்போ சுத்தம் பண்ணதுக்கப்புறம் வாழையெல்லாம் எப்படி தெரியுது அப்படின்னு காமிக்கிறதுக்காகவே பாருங்கள் இப்போ நம்ம இந்த வீடியோ எடுத்துருக்குறோம். பாருங்கள், சோலார் வரைக்கும் அப்படியே போய் பார்க்கலாம். வாழையெல்லாம் எவ்வளோ சுத்தமாக எடுத்துருக்குறோம் பாருங்கள். இருந்த களைச்செடிகளை பூரா எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் சின்ன பிட்டுகளாக இருக்குது. இன்னும் அந்தளவு பாதி காடு இன்னும் அப்படியே இருக்குது. பாருங்கள் தெரியும். பார்த்தீங்கன்னா எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. இந்த 3வது வாய்க்காலில் வந்துட்டு நான் கொஞ்சம் அப்படியே பிட்டுருக்குது. பாருங்கள், வாய்க்கால் பூரா வெட்டி எடுத்தது போக இன்னும் இந்த சைடில் வந்துட்டு இன்னும் வேலை செய்ய வேண்டிய இடங்கள் அந்தளவு இருக்குது. அந்த மாதிரி இருந்த இடத்த தான் நாம் இந்த மாதிரி மாற்றிருக்கிறோம். அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இதே மாதிரி தான் இந்த சைட்லேயும் இருந்தது. பாருங்கள் எவ்வளோ பிடுங்கி போட்டிருக்குறோம். அப்புறம் எங்கள் சொந்தக்காரர்கிட்ட சொன்னால் இந்த மாதிரி புல்லெல்லாம் பிடுங்கி போட்டிருக்குறோம், உங்கள் மாட்டுக்கு எடுத்துகிட்டு போய்க்குங்க அப்படின்னு சொன்னோம். அவங்களும் மாட்டுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பரவாயில்ல, இதனால் வந்துட்டு வாழையும் ஆகுது, அதே நேரத்தில் மாட்டுக்கு இது ஒரு தீவனமாகவும் அமையுது. உண்மையிலுமே பாருங்கள், காடெல்லாம் ஓரளவுக்கு சுத்தம் பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்கள், நீ அப்படியே ஒவ்வொரு இதில் அப்படியே நடந்து உங்களுக்கு போய் காமிக்கிறேன். பாருங்கள், வாழையெல்லாம் அப்படியே மேலே வந்துட்டுருக்குது. பார்த்திங்கன்னா இந்த வாய்க்காலெல்லாம் கிட்டத்தட்ட முழுவதுமே சுத்தம் பண்ணியாச்சு. அப்படியே பாருங்கள், வாழையெல்லாம் அப்படியே மேலே வந்துடுச்சு. நீ எத்தனை நாள் கழித்து மறுபடியும் இதே மாதிரி வருங்கிறது தெரியாது. இந்த இடத்துல என்னென்னு தெரியல, இங்கே விட்டு வச்சுருக்குறோம். அது பார்க்கணும் என்ன ஏதுங்கிறத. பாருங்கள், வாழைக்காடெல்லாம் முக்கால்வாசி சுத்தம் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு பாதி இருக்குது, அந்த ஒரு பாதி சுத்தம் பண்ணணும். பாருங்கள், இங்கே ஒரு வாழை மெதுவாக தான் வரமாட்டேங்குது. இப்போ தான் கொஞ்சமாக வந்திருக்குது. மற்றதெல்லாம் வந்துச்சு. இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு அதை தோண்டி எடுத்துகிட்டு வேறு வைக்கணும். அதுக்கெல்லாம் மொத்தமாக இதெல்லாம் கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணதுக்கப்புறம் தான் எவ்வளவு மிச்சம் இருக்குது வைக்க வேண்டியது அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் அதுக்கு நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கும் வச்சுட்டோம்னா எல்லாமே கரெக்டாக வந்துடும். அதுக்கு வேறு செவ்வாழைக்கன்று வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க. அது நம்ம வீட்டுக்கு பயன்படுத்திக்கிறதுக்காக அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா இந்த கற்பூரவல்லினா உங்களுக்கு தேன் வாழைன்னு சொல்லுவாங்க, கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க. அந்த இது பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா கல்யாண மண்டபங்களில் இந்த வாழைக்கம்பம் தான் நெட்டியிருப்பாங்க. இதுதான் நம்ம முதலும் வச்சுருந்தோம். எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.